ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஹோம்மேட் டூத் பவுடர் அண்ட் டூத்பேஸ்ட். இதில் எக்ஷெல் பவுடரும் கோகோனட் ஷெல்லும் முக்கியமாக இருக்குது. நான் உங்களுக்கு ஏற்கனவே எக்ஷெல் பவுடர் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த டூத் பவுடர் யூஸ் பண்ணுறதுனால பற்கள் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகும். பற்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாகவும் வெண்மையாகவும் இருக்கும். இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள், டென்டல் எக்ஸ்பென்ஸை குறைங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த டூத் பவுடர் செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம். இது எக்ஷெல் பவுடர், இது நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன். இது தேங்காய் ஓடு, இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட் இந்த டூத் பவுடருக்கு. இதை நம்ம பர்ன் பண்ணி இதுலேருந்து சார்கோல் எடுத்து செய்ய போகிறோம். அடுத்தது ராக் சால்ட், அதாவது கல்லுப்பு. இது லவங்கம். இது பேக்கிங் சோடா, நார்மல் அப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் ஓட்லேருந்து சார்கோல் எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதை கம்ப்ளீட்டாக பர்ன் பண்ணிவிடுங்க, பார்த்து சேஃபாக பண்ணுங்கள். இது மாதிரி பர்ன் பண்ணதும் இது மாதிரி ஃபுல்லாக இது பிளாக் ஆகிடும். இதுதான் சார்கோல்னு சொல்கிறோம். இப்போ இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்துக்கலாம். அது கூட அந்த கல்லுப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இது 1/2 ஸ்பூன் போதும். இது நீங்கள் அந்த சார்கோலோட அளவுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடாவும் அதே மாதிரி தான். அடுத்தது இது லவங்கம். இது அதிகமாக கூட போட்டுக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பவுடர் ஃபார்மில் கிடைக்குது. இதுதான் ஹோம்மேட் டூத் பவுடர். இப்போ இதை பேஸ்ட்டாக மாற்றணுன்னா ரொம்ப சிம்பிள். இது 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பியூர் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா கலந்துட்டிங்கன்னா பேஸ்ட் ரெடி. இது நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதில் ப்ரஷ் பண்ணிவிட்டு படுத்திங்கன்னா உங்களுக்கு பல்ல எந்த பிரச்சனையும் வராமல் தடுக்கலாம். இப்போது நீங்கள் நார்மலாக எப்போவும் யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக இந்த டூத் பவுடரையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் ப்ரஷ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது. ஆனால் பற்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாகிடும். பேஸ்ட்டு நார்மலாக அதே மாதிரி தான் கொஞ்சமாக எடுத்து ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மெத்தட்லேயும் நீங்கள் ப்ரஷ் பண்ணலாம். இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் டென்டிஸ்ட் கிட்ட போகவே மாட்டீங்க. இப்போ எவ்வளோ சிம்பிளாக செஞ்சிட்டோம் பார்த்தீங்களா? உங்களுக்கு பேஸ்ட் செலவும் மிச்சமாகும், டென்டிஸ்ட் கிட்ட போகிற செலவும் மிச்சமாகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.